ஒரு முறை ஒரு காட்டுல ஒரு பாம்பு ஒரு மின்மினி பூச்சியை துரத்திட்டு போயிட்டு இருந்துச்சு. உடனே அந்த மின்மினி பூச்சி நின்று அந்த பாம்பை பார்த்து கேட்டுச்சு, நான் ஒரு 3 கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு. அந்த பாம்பும் சரி கேளு அப்படின்னு சொன்னிச்சான். மின்மினி பூச்சி கேட்டுச்சான், முதலில் நான் உங்களுடைய உணவாக இருக்கிறேனா? பாம்பு சொன்னது இல்லை. மின்மினி பூச்சி மீண்டும் கேட்டது, நான் உங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்திருக்கனா, உங்களை ஏதாவது பாதிச்சிருக்கனா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கும் பாம்பு இல்லை அப்படின்னு சொன்னிச்சான். மின்மினி பூச்சி மீண்டும் கேட்டது, அப்ப ஏன் நீ என்ன துரத்துற, நீ ஏன் என்ன கொல்லணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பாம்பு சொன்ன பதில் தான் இந்த உலகத்துல நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடம் அமைஞ்சுது. பாம்பு என்ன சொன்னுச்சுன்னா, நீ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா நீ ஒளி விட்டு பிரகாசிப்பதை என்னால பார்க்க முடியல அப்படின்னு அந்த பாம்பு சொல்லிச்சான். நண்பர்களே, இது பாம்புக்கும் மின்மினி பூச்சிக்கும் மட்டும் நடக்கிற கதை அல்ல. நம்ம சமூகத்துல, நம்ம சுற்றி உள்ள ஒரு இடத்துலயும் இப்படிப்பட்ட பலர்கள் இருப்பாங்க. அவங்க நம்மளை காயப்படுத்தவோ, தாழ்த்தி காட்டவோ, அவமதிக்கவோ, நம்மை பற்றி கெட்டதா பேசவோ எந்த காரணமும் தேவைப்படாது. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உறுத்திட்டே இருக்கும். அதாவது நம்ம பிரகாசமா, வெற்றிகரமா, மகிழ்ச்சியா இருக்கிறதே அவங்களால பார்க்க முடியாது.